அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்கிற தலைப்பில் பாடத்தை பார்த்து வர்றோம். உலூமுல் குர்ஆன்னா குர்ஆன் பற்றிய கலைகள். அதில் என்ன இது வரைக்கும் சாராம்சம் பார்த்துருக்கோம் என்று கேட்டால், குர்ஆன்டா என்ன, குர்ஆன் ஹதீஸுக்குள்ள வேறுபாடு என்ன, அதை நம்ம பார்த்துட்டோம். குர்ஆன் எழுத்து வடிவில் அருளப்படலை, ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது, அது ஓசை வடிவமாக தான் அருளப்பட்டுச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம். ஒரே நாளில் அந்த குர்ஆன் அருளப்படவில்லை, ஒட்டுமொத்தமாக 23 ஆண்டுகளில் சிறிது சிறிதாக தான் அருளப்பட்டுச்சு. அந்த விவரங்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்ட்டேருந்து வந்த வேதமா, வேறு வேதங்கள் இருக்குதா, அதுகளை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன குர்ஆன்களில் படிக்கிறோம் என்று கேட்டால், குர்ஆனுடைய எழுத்து பிரதிகள் இருக்கிற நம்ம அச்சிட்டு எதை ஓதி கொண்டிருக்கிறோமோ அதில் வாசிப்பதற்கும் அந்த ஓதுதலுக்கும் இடையே முரண்பாடு இருக்கிறது. அதாவது நம்ம வாசிப்பது ஒரு மாதிரியாக இருக்கிறது, எழுத்து வேறு மாதிரியாக இருக்கிறது, அதை எழுத்து பிழையாக எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதை நம்மளே பார்த்து தெரிந்து கொள்வது எதற்கென்று கேட்டால், நீங்கள் குர்ஆனில் ஒரு எழுத்து பேச முடியும், ஒரு தவறு காட்ட முடியுமான்னு பேசுவீங்க. அவன் எடுத்து கொண்டாந்து இந்த மாதிரி தப்பாக தானே எழுதியிருக்குன்னு கேட்பான். உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா குர்ஆனை ஒழித்து நம்ம பாதுகாத்து வைக்கலை, வெளிப்படையாக வச்சுருக்குறோம், எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதனால் குர்ஆனுடைய யதார்த்தம் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்மளே முதல்ல நம்பணும், கரெக்டாக நம்பணும். இப்போ குர்ஆனை எழுதுனது அல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஸைத் இப்னு சாபித் தலைமையில் ஒரு குழுவை போட்டு என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் தொகுக்கிறாங்க. அந்த தொகுத்த பிரதிகளை அடிப்படையாக வைத்து தான் உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆனும் அச்சிடப்படுகிறது. அந்த தொகுத்த பிரதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பல பிரதிகள் எடுத்தாங்கல்ல, அதில் 2 பிரதிகள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே இருக்குது என்று கேட்டால், துருக்கியுடைய தலைநகரத்தில், அது இஸ்தம்பூல்னு சொல்கிறாங்களே, இஸ்தம்பூலுங்கிற நகரத்தில் உள்ள ஒரு மியூசியத்தில் அந்த உஸ்மான் என்ற காலத்தில் எழுதப்பட்ட அந்த பிரதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. பல பிரதி எடுத்தாங்களே, அதில் ஒரு பிரதி அந்த ஸ்டைலில் எழுதப்பட்ட பிரதி. அதே மாதிரியான ஒரு பிரதி ரஷ்யாவில் தாஷ்கண்டுன்னு ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரத்தில் உள்ள மியூசியத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்லாம் அங்கெல்லாம் ரஷ்யாவுக்கும் நல்ல அதிகமாக பரவுன காலம் அது. அங்கே இஸ்லாமிய இதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. புகாரி இமாம் கூட ரஷ்யாவை சேர்ந்தவர் தானே, அந்த மாதிரி உள்ள விஷயம். அதனால் அந்த 2 நகரங்கள்லையும் 2 நாடுகள்லையும் இன்றைக்கி வரைக்கும் மியூசியத்தில் அந்த பிரதி இருக்கிறது. அப்போ அடுத்தடுத்து அச்சிடுறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பிரதியில் எப்படி இருக்குதோ அப்படி அச்சிடுறாங்க, எப்படி இருக்குதோ அதே மாதிரி அச்சிடுறாங்க. அப்படி அச்சிடும் பொழுது அதில் பிழையாக இருந்தால் அந்த மாதிரி தான் இதுவும் அச்சிடுவாங்க. அது திருத்தலை. ஏன் திருத்தலைன்னு கேட்டால், ஒவ்வொருத்தராக ஒன்று திருத்திட்டு போனால் குர்ஆன் அதிகமாக போயிடும், வேணாம் அப்படி இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், அதை எப்படி வாசிக்கணுங்கிற ஏதாவது ஒரு அடையாளம் போட்டு நம்ம சரியாக வாசிக்க வச்சுருவோம் என்று அச்சிட்டுட்டாங்க. அந்த மாதிரி பிழை இருக்குதுங்கிறதுனால குர்ஆன் பாதுகாக்கப்படலைன்னு யாராவது சொல்வார்களே. ஆனால் குர்ஆன் எழுத்தா எங்கடா அருளப்பட்டுச்சு, மனுஷன் தானடா குர்ஆனை எழுதுனா, மனுஷன் எழுதுனா தப்பு வரதானே செய்யும் அப்படின்ற ஒரு பதிலை நம்ம சொல்லணும். ஆனால் ஓது தப்பாக எழுதி இருந்தும் கூட கரெக்டாக வாசிக்கிறோம்ல, அது ஒரு அதிசயம்தான். உலகத்தில் ஒரு நூலில் தப்பாக எழுதப்பட்டிருக்குது, ஆனால் அனைவரும் அதை தப்பை திருத்தி கரெக்டாக வாசிக்கிறோம். எழுதப்பட்டபடி தான் மனிதன் வாசிப்பான். அதை மீறி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த குர்ஆனை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லிட்டு வர்றோம். அந்த மாதிரி தவறாக எழுதப்பட்டவனுடைய பட்டியலில் ஷெய்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஷெய்யின்னா ஒரு பொருள் அர்த்தம். இந்த ஷெய்யின்கிறது குர்ஆனில் எல்லா இடங்கள்லையும் சரியாக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரம், எந்த வசனம், 18:23, 18னா கஹ்ஃப், கஹ்ஃபுடைய 23வது வசனத்தில் லி ஷெய்யின்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, லி ஷெய்யின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கீழேருந்து 2வது வரி. நீங்கள்லாம் வாசிக்கிற குர்ஆனில் எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். லி ஷெய்யின்கிறது, இந்த ஷெய்யின் என்பதை எழுதுவதற்கு ஷீனுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு போட்டிருக்காங்கல்ல, இந்த அலிஃபு தேவையா? ஷெய்யின்னு தானே இருக்குது, ஷெய்யின்னு வாசிக்கிறாங்க, அந்த ஷாயின்னு எழுதி வச்சுக்கிறாங்க, லி ஷாயின். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த லி ஷாயின் இருக்காது. ஷெய்யின்னு குர்ஆனில் பல இடத்துல இருக்குது, அதெல்லாம் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இடத்துல எழுதின காத்திப் என்ன பண்ணிட்டார்னு கேட்டால், ஷெய்னுக்கு அப்புறம் அழிவு போட்டு விட்டார். அப்படியே தொண்டு தொட்டு அச்சிட்டு வருகிறது. அப்போ லி ஷாயின்னு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அழிவு தேவையில்லை, கிராமர் படி வரக்கூடாது. ஷெய்யின்கிறது ஒரு சொல்லுது, ஷெய்யின்கிறது ஷெய் உன், அது ஒரு ஷீனு ஏ ஹம்சா, இது ஒரு பொருள் என்று அர்த்தம். இது கிராமர் படி மாற்றி கீத்தி வந்த சொல்லு கூட கிடையாது ஒரு அழிவு வருவதற்கு.
ஷெய்யின்னா பொருள், ஒரு பொருளுன்னு அர்த்தம். இந்த ஷெய்யுன் என்பதை வந்து குரான்லையோ ஹதீஸ்லையோ எந்த ஒரு இடத்துலையும் எழுதப்பட்டாலும் ஷீன் போடுவாங்க, ஏ போடுவாங்க, அதுக்கு இன்னொரு ஏ போட்டு புள்ளி இல்லாத ஏ போட்டு அதுக்கு மேலே ஹம்சா போட்டுருவாங்க. ஷெய் உன், இப்படி தான் ஷெய் உன் என்பதை எழுதுவார்கள். ஆனால் அப்படி தான் குரானில் எழுதப்பட்டு இருக்கிறது எல்லா இடங்கள்லையும். இந்த இடத்தில் மாத்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு ஷீனுக்கு அப்புறம் அலிஃபை போட்டிருக்காங்க. அந்த அலிஃபு வரக்கூடாது. அலிஃபு வர எந்த ஒரு கிரவுண்டுமே கிடையாது. நம்ம வாசிக்காமல் தான் 2 சுக்குன்னு வரனால வாசிக்க மாட்டோம், அது ஒரு விஷயம். வாசிக்காவிட்டாலும் கூட அந்த அலிஃபை எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்களா, தக்கோல் உன்னலி செய்யின், எந்த ஒரு பொருளை பற்றி நீ சொல்லாத, இன்னி ஃபாயிலுன் தாலிக்க கதா, உறுதியாக நான் செய்வேன் என்று சொல்லாத, அல்லாஹ் நாடினாலே தவிர இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்போ இந்த 18வது சூறாவில் வந்து 23வது வசனத்தில் ஷெய்வுன் என்பதை பிழையாக எழுதியிருக்கிறார்கள். ஏன் பிழையாக எழுதியிருக்கேன்னு கேட்டால், இது அல்லாஹ் வந்து எழுதி தரலப்பா, ஷாயின்னு தான் எழுதியிருக்கிறாங்க, நாங்கள் ஷெய்யின்னு தானே வாசிக்கிறோம். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கிறான்ல, எழுதப்பட்டதை மீறி என்ன செய்யறான்ல, அவனுடைய வேதத்தை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற பதிலை நம்ம சொல்லணும். அதே மாதிரி வந்து நதுவ, அதாவது நதுவன்னு சொன்னால் தான்னு இருக்கல, இதில் காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். தான்னு சொன்னால் அழைத்தான் அர்த்தம். தா என்றால் அழைத்தான், எது என்றால் அழைப்பான். அதில் வந்து நது, இந்த கீழே கடைசி வரி, கீழேருந்து காட்டுறது, கீழேருந்து முதல் வரி, கீழே உள்ள அந்த வரி இருக்குல்ல, அதில் உள்ள இந்த இடம் தான் நதுவ. சரியா? அந்த நதுவங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டால், தவன் இருக்கும், தாண்டு மாற்றிடுவோம். அதனுடைய வருங்காலம் எதுவுண்டு வரும், எதுவுண்டு மாற்றிடுவோம். வணங்குதா? எகுசு மாதிரி அப்படி மாற்றிடுவோம். எதுவுண்டு வருமா, அதில் லன் வந்தால் என்ன செய்யணும், எதுவ எகுசுவ அப்படின்னு லன் வந்து நசப்பு செய்யணும். அப்போ நதுவுண்டா நாம் அழைப்போம்னு அர்த்தம். லன் நதுவன்னா நம்ம அழைக்கவே மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். லன் நதுவ என்பதை சொல்வதாக இருந்தால் அதுக்கு இந்த வாவுக்கு அப்புறம் அலிஃபு வருமா? வராது. இங்கே எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, லன் நதுவான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு அலிஃபை எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அலிஃபு வரவே கூடாது. அலிஃபு வர்றதுக்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை. லன் நதுவ என்று சொல்வதற்கு பதிலாக லன் நதுவான்னு எழுதிவிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அஜமிகள், அரபி அல்லாத மக்கள் சரியாக வாசிக்கிறதுக்காக வேண்டி அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு முட்டையை போட்டு விட்டாங்க. அது வாசிடாத, அது மிஸ்டேக் எழுதிட்டோம், அதுக்கு அர்த்தமே என்னது, தப்பாக எழுதிவிட்டாங்க, நீ வாசிக்கிற போது அதை விட்டுரு, அந்த வாவை நீட்டுறதுக்கு பயன்படுத்திடாத அப்படின்னு காட்டிட்டாங்க. நம்ம எல்லாருமே இந்த குரானை ஓதும் போது என்ன செய்யணும், அந்த மனப்பாடம் தெரியாதவங்க கூட இந்த முட்டை போட்டிருக்காங்கள அடையாளம், அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கரெக்டாக படிச்சிருவோம். லன்னதுவ என்று படிப்போமே தவிர லன்னதுவாண்டு படிக்க மாட்டோம். படிக்காதங்கிறதுக்கு ஒரு முட்டை ரவுண்டாக ஒரு முட்டை போட்டு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டிடுறாங்க. எழுதுனது பிழையா இல்லையா? இது நதுவான்னு தானே எழுதானே, நதுவான்னு ஏன் எழுதுனாங்க? எழுதியிருக்கக்கூடாது. அப்போ தப்பாக எழுதிட்டா கூட என்ன செய்யணும், நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும். அது வந்தாலும் நம்ம யாரும் அதை வாசிக்கிறது கிடையாது, தவறாக வாசிக்க மாட்டோம் உச்சரிப்பில். அதே மாதிரி வந்து நீங்கள் இன்ன அண்ணெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. இன்ன அண்ணங்கிறதுல வந்து இன்ன அண்ண க அண்ண, 4வது லாக்கின்ன. லாக்கின்ன எப்படி படிச்சிங்க, லாமோட வந்து காஃபு நூனு இப்படி தான் படிச்சிருப்போம். அந்த லாமுடைய அலிஃபை கூட லாண்டு நீட்டுறோம்ல, அதை கூட நீட்டாமல் என்ன செய்வாங்க, எழுதியிருப்பாங்க. அலிஃபை போட்டால் 2 பிரிஞ்சிருங்கிறதுக்காக வேண்டி அந்த கடா ஜபர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜபரை போட்டு நீட்டியிருப்பாங்க லாக்கின்ன. குரான்லையோ ஹதீஸ்லையோ வேறு எங்கேயுமோ லாக்கின்னு எழுதுவதாக இருந்தால் லாமு காஃபு நூன், அது லக்கண மாதிரி தான் இருக்கும். லாமு காஃபு நூன் இப்படி தான் எழுதணும். இந்த இடத்துல 18வது சூறாவில், கஹ்ஃப் சூறாவில் 38வது வசனத்தை பாருங்கள். 38வது வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால், லாக்கின்ன எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எடுத்து காட்டுறேன். லாக்கின்னா இந்த கீழேருந்து முதல் வரி, கீழேருந்து முதல் வரி, சரியா, மேலேருந்து 4வது வரி, அதில் வந்து லாக்கின்னான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. லாக்கின்னாங்கிறது கடைசி ஒரு அலிஃபு இருக்குல்ல, அந்த அலிஃபு வரவே கூடாது. நீங்களே அந்த 6 எழுத்தும் படிச்சிங்க, இன்ன அண்ண க அண்ண லாக்கின்ன லைத்த அல்ல, அது லாக்கின்னா அவ்வளவுதான். அந்த லாக்கின்னாவுக்கு ஒரு அலிஃபு எதுக்கு தேவையா? தேவையில்லை. லாக்கின்னா என்பதை அலிஃபு போட்டு எழுத வேண்டியது எந்த ஒரு 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 பலவீனமான ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. பலவீனமான இலக்கணத்தில் கூட லாக்கின்னாண்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ லாக்கின்ன என்று சொல்வதற்கு பதிலாக லாக்கின்னா என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த அலிஃப் என்னது,
தேவையில்லாமல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ தேவையில்லாமல் எழுதுனதை காட்டுறதுக்காக வேண்டி தான் அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு முட்டை போட்டு வச்சுக்கிறாங்க, தெரியுதா? லாக்கின்னாங்கிறதுக்கு அது அலிஃபு கூர்ந்து கவனித்தா உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட குரானுடைய ஓதக்கூடிய வீட்டில் ஓதக்கூடிய குரான் இருக்குமே, ஆனால் அதை எடுத்து பார்த்தால் என்ன செய்யலாம், லாக்கின்னான்னு தான் எழுதி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து பிழையாக எழுதியிருக்கிறாங்க. எதெல்லாம் பிழையாக இருக்கோ நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னு. பிழையாக இருக்கிறனால குரானில் பிழை இல்லை. சரியான குரானை மனிதர்கள் எழுதும்போது பிழை விட்டுருக்கிறார்கள், சரியா? அதே மாதிரி வந்து தத்துலுவன்றது வந்து இந்த வசனத்தை பாருங்கள், 13:30. 13:30 என்ன செய்கிறாங்கன்னா, தலாண்டா ஓதினான். தலாவில் வருங்காலம் எத்துலுவில் இருந்து முன்னிலை வந்து தத்துலு வச்சா தத்துலுன்னா என்ன, தே லாமு வாவு தத்துலுன்னு வருச்சு. இந்த தத்துலுவில் இந்த ஒரு அன் சேர்த்தாங்கன்னா அன் தத்துலுவ நசப்பு செஞ்சு படிக்கணும். இந்த இடத்துல அந்த அன்னு வந்து ஒரு கசர் செஞ்ச லாமை சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ அந்த அன்னை எடுத்துருவாங்க, அன்னு மறைஞ்சு நிற்கும். உதாரணம் அந்த வசனத்தை பாருங்கள், அது எங்கே வருதுன்னு கேட்டால் கீழே கொண்டு வந்துட்டேன். கடைசியாக உள்ள வரி, அதாவது லீ தத்துலு வா அலைஹிம் இருக்கு பாருங்கள், கடைசியில் இந்த இது வரி மூசா செய்கிறது தெரியுதா, அந்த இடத்துல லி தத்துலுவா அலைஹிம் அப்படின்னு காட்டுது. லி தத்துலுவா அலைஹிம்ல இந்த வாவுக்கு லீ வந்ததுக்கு பிறகு அதில் ஒரு அன் என்பது மறைஞ்சு நிற்கும். அதனால் அந்த தத்துலுவான் வாவுக்கு நசப்பு வந்துருச்சு. லி அன் தத்துலுவ அன்னு எடுத்துட்டாலும் அந்த அன்னு மறைஞ்சு நிற்கிற காரணத்தினால லி தத்துலு தான் அந்த வாசகத்தினுடைய அசல் வந்து தத்துலு தான். தத்துலுன்னா நீ ஓதி காட்டுவாயின்னு அர்த்தம். தத்துலு என்பதில் லீ போட்ட உடனே லீக்கு பின்னாடி ஒரு அன் மறைஞ்சு நிற்கும். அப்போ அன் தத்துலுவ அந்த வாவுக்கு ஃபத்தஹ் செஞ்ச வரைக்கும் கரெக்டு. அன் தத்துலுவன்னு எழுதுவதற்கு எதுக்கு அலிஃபு? லி தத்துலுவான்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு அலிஃபை போட்டிருக்கிறாங்க. அந்த அலிஃபுக்கு ஒரு முட்டையை போட்டு வச்சுருக்கிறாங்களே, தெரியுதா? அப்போ அந்த அலிஃபு இருக்கிற தேவையே இல்லை. நம்ம இதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் சொந்த வார்த்தையாக நீங்கள் எதாவது எழுதுனீங்கன்னு வைங்களேன், அப்போ அலிஃபு போட்டு எழுத மாட்டீங்க, லி தத்துலுவா அலைஹிம் தான் எழுதுவீங்க. நம்ம ஹதீஸில் இந்த மாதிரி வாசகம் வந்துச்சின்னு வைங்க, லி தத்துலுவா அலைஹிம் தான் இருக்கும். வேறு புக்குகளில் கவிதைகளை சுயமாக யார் எழுதினாலும் தத்துலுவா அலைஹிம்னு எழுத மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தத்துலுவான்னு அலிஃபை போட்டு நீட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரபஹ என்றால் அறுத்தான். ரபஹ என்றால் தாலு பே ஹே ரபஹன்னு அந்த ஆடு மாடு அறுக்கிறோம்ல, ஆடு அறுக்கிறதுக்கு வந்து தபுன்னு சொல்லுவாங்க, தபகு பண்ணுறது வந்து. இப்போ தபகண்டா அறுத்தான். இந்த தபக என்பதில் வந்து இது எந்த வசனம், 27வது நம்முடைய அத்தியாயத்தில் 21வது வசனம். அதில் வந்து பாருங்கள், கீழேருந்து வரியை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது தபகண்டா அறுத்தான்னாச்சா, நான் அறுப்பேன். அதுக்குள்ளே சொல்லி என்ன, அது பஹு. தபகவுலேருந்து எது பஹு, அதில் வந்து முத்தக்கல்லிம் பஹதான் ஒருமை வந்து அது பஹு. இந்த அது பஹு என்பதில் வந்து அந்த சத்து செஞ்ச நூனை சேப்போன்னு படிச்சிருக்கோம்ல, வருங்கால வினையில் என்ன செய்வாங்க, லயஃப் அலன்ன லயஃப் அலான்னி லயஃப் அலுன்ன ல தஃப அலன்ன ல தஃப அலான்னி லயஃப் அல் நான்னின்னு படிச்சிருக்கிறோம். அதாவது அந்த வருங்கால வினை சொல்லுக்கு பின்னாடி ஷத்து செஞ்ச நூனை சேர்ப்பார்கள். எதுக்கு சேர்ப்பார்கள்னா உறுதிப்பட சொல்வதற்கு. என்சுர்னா உதவி செய்வான், ல என்சுர் அண்ணன்னா உறுதியாக உதவி செய்வான். அப்போ ல என்சுரன் அதுக்காக அந்த இது பழைய பாடம் சர்ஃபில் படித்த பாடம் தான். சர்ஃபில் நினைஞ்சிருக்கோம்னு கேட்டால் தாக்கீதுடைய நூன்கள்னு படிச்சிருக்கிறோம். அதில் சத்து செஞ்ச நூனும் இருக்கிறது, சுக்குன் செஞ்ச நூனும் இருக்கிறது. லயஃப் அலன் லயஃப் அலுன் அப்படின்னு சொல்லுவாங்க. லயஃப் அலன் லாமும் சேர்த்துக்கிடுவாங்க. இதெல்லாம் பழைய பாடம், அதனால் இது தேவையில்லை. அப்போ அது பகுண்டா நான் அறுப்பேன். அதில் நூனை சேர்த்திங்கன்னா ல அதுப ஹன்ன ல அதுப ஹன்ன, லாம சேர்த்தோம்னா ல அதுப ஹன்னு சொல்லணும். ல அதுப ஹன்னண்டா என்னது, உறுதியாக நான் அறுப்பேன். ல அதுப ஹன்னஹூ அதை உறுதியாக அறுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அறுப்பேன் அர்த்தமாச்சு. இதை லா அதுப ஹன்னஹூன்னு சொன்னால் என்னவாயிரும், உறுதியாக அறுக்க மாட்டேன்னு அர்த்தமாயிரும். ல அது பஹன்னஹுன்னா நான் உறுதியாக அறுப்பேன். லா அது பஹன்னஹுன்ற லா வாக்கி விட்டீங்கன்னா லன்னு இருக்குதுல்ல, எஃபால் அண்ணன் ல எஃபால் அண்ணன்னா உறுதியாக செய்வான். லா எஃபால் அண்ணன்னா உறுதியாக செய்ய மாட்டான். அந்த லாமுக்கு லாமை நீட்டி விட்டோம்னு சொன்னால் எதிர்மறையாயிரும். அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டால்
ல அது பஹன்னஹு என்பதற்கு அந்த லாமுலே ஒரு அலிஃபு போட்டாங்கல்ல, அப்புறம் ஒரு அலிஃபு என்னத்துக்கு? அலிஃபு லா அது பஹன்னஹுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? ல அது பஹன்னஹு என்று எழுதாமல் லா அந்த அலிஃபுக்கு ஜபர் போடலை. ஜபர் போடுறது பின்னாடி வந்த வழக்கம். ஜேர் ஜபர் இல்லாமல் வச்சு பாருங்களேன், ஹரக்கத்து இல்லாமல் ஒரு அடிப்படையில் அது பார்த்தீங்கன்னா இது எப்படி படிக்கிறது? ல அது பஹன்னஹுன்னு படிக்கிறதா, லா அது பஹன்னஹுன்னு படிக்கிறதா? லா அது பஹன்னஹு தான். ஆனால் நமக்கு இந்த அஜமிகளுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அந்த அலிஃபுக்கு ஒரு அடையாளக்குறி இல்லாமல் விட்டுட்டாங்க. இல்லாமல் விட்டால் படிக்க மாட்டாங்கல்ல, அதனால் சாதாரண ஆளுக்களும் இல்லை அது பஹன்னஹுன்னு படிச்சிருவாங்க. நம்ம கேள்வி என்னென்னு கேட்டால், பதிக்கிறதுல பிழை வராது, படிக்கிறது கரெக்டு தான் படிக்கிறீங்க, இந்த அலிஃபு என்னத்துக்குண்டேன்? லா அது பஹன்னஹுன்னு தர்ற அந்த வாசிக்கிற மாதிரி தான் அது எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது பஹன்னஹுல லாமோட அலிஃபு சேர்த்துருக்குறாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டு. அதுக்கு அடுத்து ஒரு அலிஃபு என்னத்துக்கு? அது தப்பாக எழுதிவிட்டாங்க. எழுதும்போது கோடை போட்டு விட்றதானே, எழுதும்போது அந்த காலம் தப்பாக கோடை போட்டு விட்டாங்க. அப்போ லா அது பஹன்னஹுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அர்த்தமாக எதிர்மறையான அர்த்தமாக போயிடும். லா அது பஹன்னஹுன்னா நான் அறுக்கவே மாட்டேன்னு அர்த்தம். லா அது பஹன்னஹுன்னா உறுதியாக இருப்பேன். அந்த இதை சொல்கிறாங்க, எதுக்கு? அந்த ஹுது பறவை இருக்கும்ல, அதை காண அது வரட்டும் பார்க்குறேன், தக்க காரணம் சொல்லாட்டி நான் என்ன செய்வேன், அதை அறுப்பேன் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னார். அறுப்பேன்னு சொன்னார், அறுக்க மாட்டேன்னு சொன்னாரா? அறுப்பேன்னு சொன்னார். அறுப்பேன்னு சொல்வதற்குரிய வார்த்தை என்ன? லா அது பஹன்னஹு. அறுக்க மாட்டேனுக்கு உள்ள வார்த்தை என்ன? லா அது பஹன்னஹு. அவர் ஏன் லா அது பஹன்னஹு மாதிரி எழுதிவிட்டாங்க. ஆனால் லா அது பஹன்னஹுன்னு படிக்கக்கூடாது, லா அது பஹன்னஹு தான் படிக்கணும். நம்ம அஜமிகளுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அந்த அலிஃபுக்கு ஹரக்கத்து போடாமல் ஜேர் ஜபர் போடாமல் சும்மா அலிஃபை மட்டும் போட்டு விட்டாங்க. அதை வாசிக்க மாட்டோம்னு நம்ம விளங்கிக்கிறோம். விளங்கிட்டு லா அது பஹன்னஹுன்னு கரெக்டாக படிச்சிடுறோம். ஆனால் எழுத்தில் பிழை தானே இருக்குது. எழுத்தில் பிழை என்பதை யார் மறுக்க முடியாது. அடுத்தது அதே மாதிரி 47:4 பாருங்கள். இதுதான் 47 4வது வசனம். 47:4 இங்கே 3:4, இதான் 4வது வசனம். இந்த இருக்குது 4வது வசனத்தில் இந்த கீழே கொண்டாந்து வச்சுக்கிடுவோம். கீழே உள்ள வரி, கடைசி வரி. இந்த கடைசி வரியில் என்ன இருக்குன்னா, கடைசி வரியில் கடைசி வார்த்தை ஒலாக்கின் லி எபுலுவான்னு எழுதியிருக்கிறாங்க. பலாங்கிறதுல பலா எபுலுன்னு வரும். கசர் செஞ்ச லாம சேர்த்திங்கன்னா அதில் ஒரு அன் மறைஞ்சிருக்குமா, லி எபுலுவ, லி அன் எபுலுவன்னு அர்த்தம். லி எபுலுவன்னா லி அன் எபுலுவன்னு வரும். இப்போ லீ வந்ததுனால அதுக்கு பின்னாடி அன் நசபு செய்யக்கூடிய அன்னு இருக்குல்ல, மஸ்தராக்கிற ஒரு அன்னு, அந்த அன்னு அங்கே ஒளிஞ்சு நிற்கும். அதனால வாவுக்கு ஃபத்தஹு வரைக்கும் ஓகே. லி எபுலுவ, லி அன் எபுலுவ நசபு செஞ்சுட்டாங்க. அந்த வாவு என்னத்துக்கு? லி எபுலுவாண்டு ஏன் எழுதியிருக்கிறாங்க? அந்த வாவு இல்லாமல் தானே படிக்கணும். வாவை சிலதை எழுதுவோம், சிலது படிக்க மாட்டோம். அப்படி ஒன்று இருக்குது. அல்லதுன்ற அந்த அலிஃபு சேர்த்தா படிக்க மாட்டோம். ஆனால் சில இடங்களில் எழுதவும் கூடாது, படிக்கவும் கூடாது. இந்த இடத்துல வாவு எழுதலாமா? வாவுங்கிறேன். வாவுக்கு அப்புறத்தில் அந்த அலிஃபு போட்டிருக்காங்களே, அந்த அலிஃபு எழுதுறதுக்குள்ள அலிஃபானா எழுதக்கூடாது. ஆனால் எழுதி தான் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம காலங்காலமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எழுதுனா கூட நம்ம என்னென்னு படிக்கிறோம், இல்லை எபுலுவான்னு படிக்கிறோமே தவிர இல்லை எபுலுவான்னு யாரும் படிக்கிறது கிடையாது. அது குர்ஆனில் எழுத்தில் காத்திபுகள் நினைச்சிட்டாங்க. அது இதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா ஹத உஸ்மானி. ஹத்தனா பிழை. உஸ்மான் அவர்களுடைய தொடர்பான பிழைகள். அவர் நேரடியாக எழுதலை, அவர் ஆட்சியில் இருந்ததுனால, அவருடைய ஏற்பாட்டை நடந்ததுனால அதுக்கு பொறுப்பு அவர் தானே, பொறுப்புதாரி. அதனால் அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா ஹத உஸ்மானி. உஸ்மான் சம்பந்தப்பட்ட பிழை, அவங்க காலத்தில் வந்த பிழை, நம்ம போட்டு திருத்த வேணாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பேர் என்ன செய்வாங்கன்னா ஹத உஸ்மானிம்பாங்க, உஸ்மானுடைய பிழைன்னு சொல்லி. அடுத்ததாக 59:13 வசனத்தை பாருங்கள். 59 13வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், 59 13வது வசனமா 11 12 13 தான் இருக்குது. இந்த 13 கீழே இருக்குது பாருங்கள், கீழே கொண்டாந்து காட்டுறேன். அந்த கீழே உள்ள வரியில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்தும்டா நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ல அன்தும்டா உறுதியாக நீங்கள்னு அர்த்தம். அன்தும்ன்ற லமீர் தான். அன்தும்னா அதை எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். உறுதியாகன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு லாம சேர்த்து என்ன செய்வோம், ல அன்தும் உறுதியாக நீங்கள், ல ஹுவ உறுதியாக அவன், ல ஹிய உறுதியாக அவள், ல அந்த உறுதியாக நீ, ல அன உறுதியாக நான். அந்த உறுதியாகங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்காக வேண்டி ஃபத்தஹ் வச்ச லாம என்ன செய்வாங்க, லமீரில் சேர்ப்பாங்க. ஹுவ ஹுமா ஹும்னு சொன்னால் சும்மா அவன் அர்த்தம்.
லஹுவ லஹுமா லஹும்னா உறுதியாகவன்னு அர்த்தம். அந்த உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா லாம சேர்ப்பாங்க. இப்போ அன்தும் என்பதில் லாம சேர்த்தோம்னா லாமை மட்டும் தானே சேர்க்கணும், லாமோட ஒரு அலிஃபையும் சேர்த்து சேர்க்கலாமா? அப்படி சேர்த்துருக்குறாங்க. இப்போ அன்துமில் வந்து அன்துமுக்கு ஒரு அலிஃபு வேணும், லாமு. ஆனால் இவங்க என்ன லாம ஒரு அலிஃபை போட்டு நீட்டி விட்டுட்டு அப்புறம் அன்துமில் உள்ள அலிஃபையும் வச்சுருக்குறாங்க. லாமுக்கு அப்புறம் 2 அலிஃபு இருக்குல்ல, இந்த 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 காட்டுற எடுத்துக்காட்டில் லாமுக்கு பிறகு லாமோட ஒட்டிக்கிட்டு ஒரு அலிஃபு இருக்குது, இப்படி ஒரு அலிஃபு இருக்குது நூனுக்கு பக்கத்தில். அப்போ 2 அலிஃபு இருக்கிறது. இதெல்லாம் அன்தும் என்று படிப்பதற்கு இந்த அலிஃபு தேவையா? லா அன்தும்டா நீங்கள் இல்லைன்னு அர்த்தமாக போயிடும். அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. லா அன்தும்னு எழுதுனா உறுதியாக நீங்கள், லா அன்தும்டா நீங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். வணங்குதா? நீங்கள் வந்து அதிகமாக பயப்படுறீங்கன்னு வருது, நீங்கள் பயப்பட மாட்டீங்கிற அர்த்தமாக போயிடும். அப்போ இந்த ல என்பதை வந்து எதிர்மறை அர்த்தம் தரக்கூடிய வகையில் ஒரு அலிஃபை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அலிஃபு போட்டிருக்கிறாங்க. இது எழுத்துப்பிழை தான். எழுத்துப்பிழை குரானில் எழுத்துப்பிழை இல்லை, குரானை எழுதியவர்களின் பிழைகள். சரியா? அது மாதிரி செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பெரிய குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் வராது, இன்னும் உறுதிப்படுத்தும். நீ பிழைய எழுதிட்டு போனால் கரெக்டாக வாசிக்க வைப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், அதை காப்பாற்றி தர்றான். அதே மாதிரி வந்து இந்த கவாரீரங்கிற வார்த்தை வந்து குரானில் வந்து 3 இடத்துல வருது. கவாரீர ஒரு இடம் வந்து 76:16, இன்னொரு இடம் 27:44. இதில் கரெக்டாக கவாரீரன்னு எழுதப்பட்டுருச்சு. 76:15 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அதை வந்து நீட்டி விட்டாங்க. அந்த 15-16 சேர்த்து பக்கத்தில் இணைச்சே காட்டுறேன் பாருங்கள். 2 அடுத்தடுத்து வர பாசனம் தான். கீழே உள்ள வரியை பாருங்கள். கீழே ஒரு காணத்து கவாரீரா இருக்கா, காணத்து கவாரீரான்னு போட்டிருக்காங்க. காணத்து கவாரீரா. கவாரீருங்கிறது காரூரத்துனா வந்து கண்ணாடி பாட்டிலுக்கு சொல்கிறது, கண்ணாடி. அப்போ அதுக்கு ஜம்மு வந்து கவாரீர். காணத்து அது ஆறி இருந்தது. கவாரீர கண்ணாடிகளால் ஆன கூளைகள். சொர்க்கத்தில் கொடுக்கறது வந்து கண்ணாடி கூளைகளில் வந்து கொடுக்கப்படும்னு சொல்கிறது. அப்போ காணத்துக்கு பிறகு என்ன செய்யும், நசபு செய்யும். காணத்தில் உள்ள லமீர் இஸ்மு இருக்கிறது. காணவுடைய ஹபரு கவாரீர், கவாரீர காணத்து கவாரீர என்று வரும். அந்த கவாரீர என்று சொல்வதற்கு எதுக்கு அலிஃபு, கவாரீரா என்று எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக 2வது ஒருக்கு என்ன செய்கிறாங்கன்னா கவாரீரா மின்ஃபில்லத்தின். இந்த 2 கவாரீரோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு அலிஃபை எக்ஸ்ட்ராக எழுதியிருக்கிறாங்க. இந்த அலிஃபு இருக்கக்கூடாது, உச்சரிப்புலையும் இருக்கக்கூடாது, எழுத்துலையும் இருக்கக்கூடாது. அப்போ எழுத்தில் இருக்கக்கூடாத ஒன்றை எழுதிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அது எழுத்தர்கள் விட்ட ஒரு பிழை தான். சரியா? இதில் வந்து நான் ஒரு இடத்துல சரியாக இருக்குது, ஒரு இடத்துல பிழையாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன்ல, அது எதுக்கு போட்டிருக்கேன்னு கேட்டால், அந்த ஹப்ஸு இந்த ஒருத்தர் படிக்கும்போது அந்த ஓரத்தில் எழுதி காட்டுறாங்க. ஒரு இடத்துல அலிஃபு போட்டும் ஒரு இடத்துல அலிஃபு இல்லாமலும் அந்த ஹப்ஸு என்பவர் ஓதி இருக்கிறாருன்னு குறிப்பு ஓரத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒன்றுல கவாரீரா ஒன்றுல கவாரீரா அப்படி இருக்குங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கவாரீருக்கு அலிஃபு தேவையா? கவாரீருங்கிற வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, அலிஃபு தேவை கிடையாது. அது மாதிரி உள்ளது. அது மாதிரி வந்து இது வந்து சலாசில என்கிற ஒரு சொல்லு. அதாவது சில்சிலத்துன் என்றால் சங்கிலி, விலங்கு. அதுக்கு ஜம்மு வந்து சலாசிலு. இந்த சலாசிலு என்பதற்கு நசபு செஞ்சோம்னா சலாசில மஃபூலா வந்துச்சின்னு வைங்க, அல்லது அண்ணனுடைய இஸ்மா வந்துச்சின்னு வைங்க. அப்போ என்ன செய்ய, நசபு செய்யணும், சலாசில என்று வரணும். ஆனால் அந்த லாமுக்கு அப்புறம் அழிவு போட்டால் சலாசிலாண்டா அது எழுத்து பிழை. அது மாதிரி வந்து 76:4 வசனத்தை பாருங்கள். இது 76வது சூறா. 4வது வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த கீழே இருக்குது பாருங்கள். கீழே முதல் சொல்லு சலாசிலாண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கடைசி 2வது லாமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை போட்டிருக்கிறாங்க. அலிஃபு வரலாமா? வரக்கூடாது. சில்சிலத்துக்கு ஜம்மு வந்து சலாசிலு, நசபு செஞ்சால் சலாசில, அவ்வளவுதான். சலாசிலாண்டு வந்துச்சின்னு சொன்னால் அந்த அலிஃபு தேவையில்லாமல் தவறாக எழுதியிருக்கிறாங்க. சரியா? அதனால் இந்த அலிஃபுக்கு மேலே ஒரு முட்டையை போட்டு இதை நீங்கள் வாசிடாதீங்க, பிள்ளைய. இதுக்கு அர்த்தமே தான். நம்ம குரானில் எழுத்து பிழைன்னு சொன்னோன்னே பெரிய விவாதத்துக்கெலாம் வந்தாங்க. அது அர்த்தம் விளங்காமல், குரானுடைய எழுத்தில் தானே பிழைன்னு சொல்கிறோம், எழுத்து அல்லாவா கொடுத்தான். அது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா குரானுடைய எழுதியவருடைய பிழை என்பதை வந்து மனிதர்களை அல்லாமல் நினச்சிக்கிட்டு எப்படி பிழை வரும்னு கேட்குறாங்க.
எழுதுனது மனுஷன்டா பிழை வரத்தானே செய்யும். அல்லாவே எழுதி கொடுத்தா பிழை வந்திருக்காது. அடுத்ததாக வந்து 47 31 வசனம். 31 வசனத்தினது நபுலுவ பலா எபுலுவிலேருந்து நபுலுவ நசபு செஞ்சோம்னா நபுலுவ என்று வரணும். ஆனால் 47 31 என்ன பண்ணியிருக்காங்கன்னா நபுலுவா என்று நீட்டி வச்சுருக்கிறாங்க. நபுலுவ அஹ்பாரக்கும். இந்த நபுலுவாங்கிறது இந்த நாலம்மாவில் அத்துப்பு செஞ்சுன்னா அந்த ஹத்தா இருக்கிறதுனால ஹத்தாவுக்கு பிறகு ஒரு அன் வரும். லாமுக்கு பிறகு ஒரு அன் வர்ற மாதிரி ஹத்தா அன் அலம அப்படின்னு வரும். அதனால் இதுலேயும் ஒரு அன் இருப்பதாக அர்த்தம். அதனால தான் நசபு செய்யப்பட்டிருக்கு. பலா எபுலுலேருந்து நபுலுவ நசபு செஞ்சாச்சு. அத்துவின் காரணமாக அதுக்கு நசபு வந்துருச்சு. நபுலுவ என்று சொல்வதற்கு நபுலுவான்னு யாராவது எழுதுவாங்களா? எழுதக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நபுலுவுக்கு அப்புறம் ஒரு அழிவை போட்டு நபுலுவான்ட்டு நீட்டி விட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம யாரும் அப்படி வாசிக்க மாட்டோம், நபுலுவ என்று தான் வாசிப்போம். ஏன்னாட்டா அந்த அடையாள குறி போட்டுட்டாங்க. போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால் இது வந்து நபுலுவா தான், பிள்ளையை எழுதிட்டாங்க, அதை வாசிப்படாதீங்க, அதுக்கு தான் முட்டை போட்டிருக்கோன்னு இவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆனில் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு என்ன செய்வாங்க, துடிப்பாங்க. அப்போ அவன் கேள்வி கேட்கும்போது நீங்கள் முழிப்பீங்க. அதனால் குர்ஆனில் பிழைன்னா மனிதர்கள் பிழை விட்டுருக்குறாங்க, அது எங்களுடைய குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம விளங்க வைக்கணும். அதே மாதிரி ஐக்கத்துன்னு இருக்குது. ஐக்கத்துன்னா ஒரு ஏரியாக்காரங்க. இந்த ஐக்கத்துங்கிற வார்த்தையில் அல் சேர்த்தா என்ன செய்யணும்? அல் தானே சேர்க்கணும். ஐக்கத்துங்கிறதுல அலிஃபுலாம் போட்டு அலிஃபுலாம் வந்து அல்ங்கிறது ஒரு சொல்லு ஹம்துன்னு இருக்குது, அதில் அல் சேர்த்திங்க. எப்படி சேர்ப்பீங்க? அலிஃபையும் போடுவீங்க, லாமையும் போடுவீங்க அல்ன்னு சொல்லி. ஆனால் அந்த ஐக்கத்துங்கிற சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 இடத்துல கரெக்டாக எழுதிட்டாங்க, ஆனால் 2 இடத்துல தப்பாக எழுதியிருக்கிறாங்க. 26 2 இடத்துல சரியாக எழுதுனது இந்த நம்பரை பார்த்துக்கிறங்க. நீங்களே உங்கள் குர்ஆனில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். 1578 50 14 இதில் அல் ஐக்கத்துங்கிற அலிஃபுலாம் போட்டு ஐக்கத்து போட்டிருப்பாங்க, ஐக்கத்து வாசிகள்ண்டு. அப்போ அல் ஐக்கத்துங்கிற வார்த்தை வந்து அலிஃபுலாமை போட்டு 2 இடத்துல கரெக்டாக எழுதிவிட்டாங்க. ஆனால் 2 இடத்துல பிழையாக எழுதியிருக்கிறாங்க. 26 176லையும் 38 13 வசனத்துலையும் அல் ஐக்கத்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். எப்படி எழுதியிருக்காங்க? முதல் வரியில் இருக்குது. அந்த முதல் வரியை வந்து கீழே கொண்டு வந்துடுவா, கீழே கொண்டு வந்துட்டேன். என்ன வருதுன்னு கேட்டால் கதப பொய்ப்படுத்தினார்கள் அஸ்ஹாபுல் ஐக்கத்தி, ஐக்கத்து பகுதியை சேர்ந்தவர்கள், ஐக்கத்து வாசிகள் என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினார்கள்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு பேர் அது ஐக்கத்துங்கிறது. அதில் நீங்கள் வந்து மதீனாண்டு அல் மதீனாண்டு போட்டால் அலிஃபுலாம் தானே போடணும். இங்கே வந்து அலிஃபை விட்டுருக்குறாங்க. அஸ்ஹாபுக்கு அப்புறம் அல் ஐக்கத்துங்கிற அலிஃபுலாமு சேர்க்குறாங்க. அலிஃபுலாமு சேர்க்க வேண்டிய இடத்துல லாமை மட்டும் சேர்த்து போட்டு அலிஃபை விட்டுறாங்க. ஒரு இடத்துல அலிஃபை சேர்க்குறாங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல விட்டுவிட்டாங்க. அப்போ 2 இடத்துல கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அஸ்ஹாபுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு ஒன்று இருக்கணும். அலிஃபு இருந்தால் தான் இது அலிஃபுலாமுன்னு விளங்கும். அலிஃபுலாமை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து லாமை மட்டும் போடலாமா? லாமை மட்டும் போட்டிருக்கிறாங்க. அல் ஐக்கத்துன்னு அது வரணும். அப்போ 2 இடங்களில் சரியாக போட்டுவிட்டு 2 இடங்களில் சரியாக போடலை. இந்த இடத்துல அலிஃபை நினைஞ்சிருக்காங்க. நம்ம அலிஃபு இருந்தாலும் அஸ்ஹாபுல் ஐக்கத்து தான் வாசிக்க போகிறோம், அலிஃபு இல்லாட்டாலும் அப்படி தான் வாசிக்க போகிறோம். ஏன்னா அந்த அலிஃபு நாம் வந்து அந்த அலிஃபை விட்டுட்டு தான் வாசிப்போம். சேர்த்து வாசிக்கும்போது வாசிப்பதில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் எழுத்தில் விட்டுட்டாங்களா இல்லையா? அல் ஐக்கத்துங்கிறது அலிஃபு இல்லாமல் இப்படி எழுதுனா நம்ம மார்க் போடுவோம். நான் பள்ளிக்கூடத்தில் போட்டு ஐக்கத்தில் அலிஃபுலாமல் சேருன்னு சொல்லி இப்படி எழுதுனா பிள்ளை தான் போடுவான். அப்போ அந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இதே 38 13 இதே வார்த்தை தான். இதே எழுதுனது இந்த பாருங்கள், அஸ்ஹாபுல் ஐக்கத்தி. அஸ்ஹாபுங்கிறது இங்கே இருக்குது, அல் ஐக்கத்து இங்கே இருக்குது. இப்படி இல் ஐக்கத்துன்னு இங்கே வருமா? அரபியில் வந்து சுக்குனை கொண்டு ஒரு எழுத்து ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. ஒரு அலிஃபு தான் அங்கே இருக்கணும். அல் ஐக்கத்து தான் அது. அல் ஐக்கத்துங்கிறதுல அலிஃபை காலி பண்ணிவிட்டு லாமுக்கு சுக்குனை போட்டு நினைச்சிட்டாங்க அஸ்ஹாபுல் ஐக்கத்தி என்று அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வக்குஃபு செஞ்சு எப்படி வாசிக்கிறது? வாஸ்ஹாப் என்று நிப்பாட்டிவிட்டான். அடுத்த வார்த்தையை வாசிக்கணும். எப்படி வாசிப்பீங்க? அந்த அலிஃபு இருந்துச்சுன்னா அல் ஐக்கத்துன்னு வாசிடுவீங்க. அலிஃபு இல்லாட்டி இப்படி இல்லை ஐக்கத்துன்னு வாசிக்க முடியுமா? சுக்குனை கொண்டு ஒரு சொல் வருமா? அவ்வளோ பெரிய கிராமர் தப்புலாம், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் அதில் சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா இப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால்
குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தத்தை நம்ம சரியாக விளங்கணும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுங்கிறது அதனுடைய ஓசை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அந்த குரல் இருக்கிற அந்த சத்தம் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உச்சரிப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து பாதுகாக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நாம் அருளினோம் என்றால் எது அருளினான், இதை அருளினான், எழுதி அருளினான், எதை அருளினோமோ அதை பாதுகாக்கிறான்லாம், எதை ஓதி காட்டினானோ அதை பாதுகாக்கிறான் என்னது அதுக்கு அர்த்தம் என்பது விளங்கிக்கிறேன்னு. இன்னும் சில இடங்களில் பிழை விட்டுருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் லிஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் பயான் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் ஆலிம்கள் ஆகிறதா தான் என்ன செய்யணும், இதெல்லாம் நோட் எடுத்து இதெல்லாம் உங்களுடைய குறிப்புகள் என்ன செய்யணும் வைத்துக்கொள்ளணும். இதனுடைய பாடங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரம் ஆன பிறகு என்ன செய்வோம், பாடத்தையும் பிடிஎஃப்லையும் அனுப்புவோம். அதிலையும் நீங்கள் பார்த்துக்குருவீங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.